சக்கரமும் அவன் கையில் இல்லாடி படப்படா சக்கரம் மீண்டும் தரக்கையில் பெருமாளுடைய முக்கியமான ஆயுதங்கள் இது ரெண்டும் சங்கம் சக்கரம் சங்கரம் சத்தம் இல்லையா ஒளியை கொடுக்கும் சக்கரம் ஒளியை கொடுக்கும் அப்போ ஒளியும் ஒளியும் பெருமாள் சக்தியும் சந்திரமும் சந்திரனும் பெருமாள் கைகள் முடிஞ்சு ஆயுதமா 2 பேரும் கையில தான் உட்காந்துருக்காங்க. அப்படிங்க அந்த சட்டத்தை சொல்லும்போது ஆணி போல் மீதி சட்டத்தை சொல்லும்போது அது வட்டம் போல இருக்கிறது. அது எப்படி இருந்துகிறதோ அது போல நீங்க முன்னாடி சொல்லிட்டு யாருக்கு என்ன பேசிட்டு இருக்காங்க, வடகிழக்கு பேசிட்டு இருக்காங்க, மேற்கிற்கான சொல்லிட்டு இருக்காங்க. மேற்கையும் எப்படி இருக்காங்க கருப்பா இருக்கணும். அது போல மின்ன வேண்டும். உங்களுக்கு மின்னல் எப்படி இருக்குன்னா பெருமாள் செய்யறது சட்டத்தில் எப்படி ஒரு மொழி வருதோ அது போல அமைய வேண்டும். ஆடி போல் மீட்டி அந்த கூட ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. ஆடி போல் மீட்டி தான் அதனுடைய மொழிகளுக்கு வராது. இருந்தா கூட யார் இருக்கிறது அது மாதிரி வழிகாட்டு முடிந்தது. ஆடி போல் மீட்டி வலம்புரி என்பது சங்கு. வலம்புரி நாட்டு சங்குக்கு பாருங்கன்னா நேர பாத்தீங்கன்னா இந்த பம்பத்துல பழைய அந்த மாதிரி வர பக்கத்துல வலம்புரி சங்கு, இடப்பக்கத்துல இடப்பூரி சங்கு. இந்த வலம்புரி சங்கு ஒரு கோவில் ஒண்ணுதான் இருக்கு. எப்படியாவது ஒரு நேரம் வலம்புரி சங்கு அந்த யுத்தத்தை பற்றி எங்க பார்த்தாலும் ஆட்டுக்கே எல்லா இடத்துக்கும் அது இல்லை. அந்த வலம்புரி போல் நின்று அது அதனால நின்று என்ன நின்று அப்படின்னா விஷாவதாரத்துக்கு போகணும். விஷாவதாரத்தில் என்ன இருந்தது, மகாபாரதம் போர் இடத்துக்கு முன்னாடி அந்த சங்க எடுத்து அந்த சங்க எடுத்து உங்களுக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஏன் சண்டை ஆரம்பிக்கும் போது அப்படின்னு முடிச்சாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரே ஊருக்கு இருக்கிறாங்க நின்று அது இருக்குன்னா இவ்வாறு கத்திட்டே சொன்னோன்னே அந்த நின்று அது நிரந்தரமான அந்த சங்கராக முழங்குவது போல முழங்கிக்கொண்டே இருக்கிறது. அப்படின்னு பெருமாள் கையில போல் அவனுடைய வலிமையை காட்டுகிறது. சந்தேகத்தில் இருப்பது எதை காட்டுகிறது, நாம் மாற்றும் என்பதை காட்டுகிறது. மற்ற தெய்வங்களுக்கு ஆயுதம் அந்த தெய்வங்களை அந்த ஆயுதத்தை எப்போ பயன்படுத்தி முதல் கேள்வி, எதுக்கு பயன்படுத்தி இரண்டாவது கேள்வி. சங்கார என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஞானத்தை கொடுப்பது. சக்தி என்பது ஞானத்தை கொடுப்பது. அந்த சக்தி என்பது ஞானம். அதே மாதிரி மகாபாரத போனோம்னா இந்த மகாபாரத கதையில் என்ன ஆச்சு, கண்ணன் முதல்ல எடுத்து கண்ணன் ஊசினான். அதை கேட்ட உடனே அத்தனை பேர் கேட்டுருக்காங்க. அந்த நாளத்தை கேட்ட உடனே எல்லாம் முடிவு கீதையில கண்ணன் நல்ல சொன்னான், நான் என்ன எப்படியோ பொருள் இல்லை முதல்ல எப்படி ஊசணும் அப்படியே எல்லாம் போயிட்டாங்க. அதனால கூட சொன்னான் சமூகிட்டாங்க என் சமூக அவன் போல அறிவிக்கிறார். அவர் எல்லா வரைக்கும் போயிட்டான். நீ என்ன பண்ணுற எந்த பக்கம் அப்படி போற அப்படி நீ பண்றப்ப போக மாட்டான். வேற ஒன்றும் கிடையாது. இல்லை பண்ணி அது கைவிட்டு போறேன் ஆடி போல் நீந்தி வலம் கூறி போல் அப்படி வந்துகிட்டே சட்டத்தை கொண்டு எத்தனையோ படிக்காட்டம் இருப்பாங்க. சட்டத்தை கொண்டு அந்த விதியை மகாபாரத போரே முடிச்சுட்டாங்க. அப்போ இதற்கு என்ன துஷ்டர்களை அழித்தது, சிஷ்டர்களை பரிபாலித்தது. இதுதான் பெருமானுடைய அடியார்களை காப்பது. அடியார்களுக்கு ஆபத்தாக இருப்பவர்களை அழித்தது. அவருடைய பகைகளை அழித்தது. அதாவது அடியார்களுக்கு யார் பகையாக இருந்தாங்களோ அவர்களை தான் அழித்தது. அந்த அடிப்படையில்
அடியாரை காப்பது தான் இந்த ஆயுதம். அப்ப அடியாரை காப்பதுனா கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் ரெண்டு கையில 24 மணி நேரம் கொடுத்துருக்கு. நம்மளால முடியும் ஒரு கையை கூட வசிக்க முடியாது இல்லையா? அப்படியா இது நம்ம நிறைய பேர் பஸ்ல வருவோம். மற்ற தேவர்களுக்கு ஏன் வைக்கிறது? இந்த ஆயுதங்கள் மற்ற தேவர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஒன்றும் பண்றது எடுத்தாங்க அவனுக்காக அவனுக்காக மக்களை காப்பாற்றுவதற்காக மரியாதை காப்பாற்றுவதற்காக நாடாவே நாடக உழைத்த கடமை என்பது பெருமாளுக்கு விஷயத்துக்கே காரணம். அதற்கு நாடாக இருந்தால் நான் தாமதப்படுத்தாது உடனடியாக ஆண்குலமே கூட்டானோ அப்படின்னு பார்வையோ அந்த மாதிரி பார்வை வந்து வாழ்க்கை யாரும் முடித்த அதுபோல சாராமலை போல் அந்த மாதிரி பெற்ற வேண்டும். ஏதோ சொல்றாங்கன்னா பிரம்மா வந்து பெருமாளுடைய தொகுதியில ராமரில கற்றுக்கிட்டான் புத்தி குறைக்கிறான். அந்த குழந்தை படுத்திருந்தாங்க அது பெரிய குழந்தை அதுதான் பிரம்மா கேட்டேன் அது பிரம்மாண்ட குழந்தைக்கு ஐயா குழந்தை படுத்துருக்கு அவங்களுக்கு குழந்தை சொல்றது பண்ணுது அது தெரியுது. அந்த மாதிரி கண்டிப்பாக இவருக்கு வந்து தோண்டப்பட்டிருக்கா அப்படி எனக்கு சந்தோஷிப்பாங்க. அந்த மாதிரி கட்டணம் மினியே இருக்கும். தன் சந்தோஷத்தை வெளியிட்டே இருக்கா. சம்பவம் அதே மாதிரி கணக்கு போட்டுட்டே இருக்கேன். ஆனா இவருக்கு குழந்தை சொல்லிட்டு குழந்தை பிறகு ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்படி ஒரு கணக்கை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதை நாடாக தாரந்தம் உழைத்த காலப்படை மூலமா இறைவனுடைய 5 ஆண்டுக்கு 3 ஆயுதம் சொல்லுவது அன்பு என்கின்ற பௌவேதகம் வாழ் என்கின்ற நாகத்தை தவிர அந்த 3 ஆயுதம் சொல்லப்படுகிறது. அவை இந்த பாத்திரம் பெருமாளுடைய ஆயுதத்திற்காக பாடப்பட்ட பாத்திரம் என்று அதை நாங்கள் சொல்லலாம். அதை நாடாக தாரந்தம் உழைத்த காலப்படை போகின்ற ஆண்டார்கள் பயணம். ஏன் இந்த மழை கொஞ்சம் கொடுக்கிறாங்க கண்ணனுக்கே 7 நாள் தெரியாது. கேட்டு அவங்களுக்கே கட்டி வந்து வாழ முறையே ஒழுங்காக நிறைய பாருங்களா அந்த மாதிரி என்ன பண்ணாரு வாழ முறையில் போயிட்டார். முதல்ல நன்றி சொல்லிட்டார் இவர் இந்த கடையில இதை வாங்க இவர் கட்ட கடையில வாங்கினாங்க அந்த ரோட்ல போய் வாங்க இந்த ரோட்ல போய் இதை வாங்க அந்த மாதிரி ஏறி சொல்றாங்க கடலுக்கு போ கடல்ல வாசல் நடுவில் போ அதோட விட்டுறாரு உள்ளமோ திரும்பிட்டு அதற்கு முன்னாடி ஒன்று இருக்காரு மொத்தத்தை பேசி ஆகவே நீ கை கரண்டு எது உள்ளதாக இவர்களா வாழ ஒழுங்கு போகிறார் போன மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன் நாடன்னா திங்கள் மாறிவிடு அந்த கட்டத்தோடு கட்டத்தில் அந்த பாட்டோட இந்த பாட்டு நம்ம 2 பாட்டு வந்து பாடுறாங்க. ஒரு பங்கு வாழ்க்கிறார் ஆழ ஒழுங்கு போகிறார் இல்லையா அந்த மாதிரி செய்ய வேண்டும் அப்படின்னு அவன் சொல்லி எச்சரிக்கை வேலை பாடு கேட்டானா சரி இதெல்லாம் சொல்றீங்க இதெல்லாம் லாபம் உங்களுக்கு என்ன லாபம் கேட்கலாம் உனக்கு என்ன லாபம் தான் நீங்க அடியாங்களுக்கு பண்ண அந்த இதெல்லாம்
அது தானாலே பெருமாள் அவர் சொல்லுவாங்க. ஆனா ஐயா நடந்தவங்க அப்படிங்க அவனுக்கு நாங்க அப்போ ஆச்சார என்ன சொல்லிருக்கான், நாங்கள் அப்படின்ற வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்லிருக்காங்க? நாங்களும் அவர்களும் இந்த ஊர் ஜனத்துக்கும் மழை பெய்யும். ஏன்னா நாங்கள் வந்து மழைக்காக பூஜை பண்ண ஆரம்பிக்கிறோம். அளவுக்கு நாங்கள் பார்த்துதான் சொன்னா என்ன நடக்க போகுது? நீங்க நடப்பான் நல்லா போனாங்க போகுது. அவ்வளவுதான் இல்லையா? ஏதாவது உள்ள போச்சுன்னா உள்ள போகுது. இந்த ஒரு அறிவுபூர்வமான வழிபாடு, விஞ்ஞானபூர்வமான வழிபாடு, பகுத்தறிவான வழிபாடு இந்த மன்னன், தமிழ் வழிபாடு இந்த மன்னன். அது இங்கே நாங்களும் ஆனாலும் நீ கேட்கிறோம் எங்களுக்கு லாபம் உங்களுக்கு லாபம் எங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால அவங்களுக்கு நாங்களும் மார்கழியாக. அப்போ முதல் பாட்டு நீராட்டம், ரெண்டாவது பாட்டுல நீராட்டம், மூணாவது பாட்டுல நீராட்டம், நாலாவது பாட்டுல நீராட்டம். நீராட்டத்துல 1 to 4 அப்படி ஒரு விஷயம் சொல்லலாம். வளர்மதியில 1 to 3 முடிஞ்சு போச்சு. மழை பாட்டுல 3 and 4 அப்படி ஒரு கண்டிஷன். கான்செப்ட் தமிழ் மாறு இல்லையா? 2 எடுத்தோம். திருவள்ளுடைய விளக்கம் 3வது பாடம். திருவள்ளுடைய அந்த அவன் 10வது மல்லிகை பரவாயில்ல 14 2க்கு 4க்கும் கனெக்ஷன், 3க்கு 4க்கும் கனெக்ஷன் தான் மாறும். மாலைக்கு இருக்கும் நடுநடுவில் ஒரு பூ இருக்கு, இப்படி வச்சு பூ வச்சு அந்த போது முதல் வச்சு போட்டு வைக்கலாம். அதுதான் மாலை